Hi hello guys, welcome back to Kavin Perfect Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, அதாவது நீங்க YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுவீங்க. சோ அப்படி ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 50 செகண்ட்ஸ் மேக் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். பட் நீங்க கிரியேட் ஷார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது அது 15 அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சோ நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். சோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் மேக் பண்ண முடியும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 60 செகண்ட்ஸ் மாத்தி வீடியோ எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டவுட் வந்து இருக்குது. பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ 15 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை எப்படி 16 செகண்ட்ஸ் மாற்றி நம்ம எப்படி ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ பார்க்கலாம், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் யூடியூப் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணால் கிரியேட் ஏ ஷார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வைக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டனுக்கு மேலே 15 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 15 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 செகண்ட்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்குது. எப்படி வந்து 15 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது 15 செகண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஷூட் பண்ணி அப்படின்னா 15 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் கிளிக் பண்ண அப்படின்னா 60 மாறுது, மறுபடியும் கிளிக் பண்ண அப்படின்னா 15 மாறுது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி எந்த ஆப்ஷன் வச்சிருக்கீங்களோ ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்பிளேல என்ன செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிக்குதோ ஸோ அந்த செகண்ட் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இன்னொரு டைம் சொல்லணும் அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஷூட் பண்ணும்போது 60 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.